எங்கள் அம்மாவுக்கு ஒரு புடவை வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன். அந்த சர்ப்ரைஸ் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் ஆகிப்போச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் வரைக்கும் ஒரு சின்ன வேலையாக வந்தேன். அங்கேருந்து இளம்பிள்ளைன்னு ஊரில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஸேரீ கிடைக்கும்னு சொன்னாங்க. அங்கே வந்து பார்த்தா யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க கடைக்காரங்க. என்னென்னு பார்த்தா ஆன்லைனில் விற்கிறாங்களாம் புடவையெல்லாம். அதனால யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். நம்ம யூடியூப் சேனல் பார்த்தா ஒரு சின்ன குண்டான் கூட வாங்கலை நம்ம இது வரைக்கும். சரி புடவையை பார்ப்போம் பார்த்தேன். எவ்வளோ வெரைட்டி, எவ்வளோ கலரு, நம்ம எதுவும் செல் பண்ணுறதுன்னு தெரியல. லாஸ்ட்டாக இந்த புடவையை தான் நான் வாங்கினேன். இந்த புடவை வாங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எங்கள் அப்பா வந்து கல்யாணம் முகூர்த்தத்துக்கு எங்கள் அம்மாவுக்கு இதே கலரில் தான் வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த ஞாபகம் வந்தது. இது ப்ளூ எங்கள் அப்பா ஃபேவரட் போல இருக்குது. சரி நம்மளும் வாங்கிடலான்ட்டு இதே கலரு இதே மாதிரி வாங்கிட்டாங்க. அந்த புடவையோட ஸ்டோரி என்ன தெரியுமாங்க? எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு முகூர்த்தத்துக்கு. அது ஒரு பாக்யராஜ் படத்தில் அது வாங்கி கொடுப்பாங்க. அதே கலரு அதே மாடலு அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அந்த புடவையே நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்த வீடியோவில் போடுறேன். நான் ஒரு வழியாக வாங்கிட்டேன். நீங்கள் எப்போ கடைசியாக